தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பற்றியும் விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றியும் துக்ளக் குருமூர்த்தி வந்து சமீபத்தில் தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அவர் பேசிய விஷயங்கள் வந்து எல்லாரும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தலைவர் அரசியலுக்கு வர முடியாமல் போனதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. அந்த கால சூழல் வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் தலைவர் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை வெளியில் சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வந்தார். ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை அவர் முன் வச்சார். சார், ரஜினி அரசியலில் அவர் ஆன்மீக அரசியல் தெளிவாக விஜய்க்கு என்ன தெளிவு? ஆனால் விஜய் அவர்கள்ட்ட அந்த தெளிவே கிடையாது. அவர் வந்து பெரியார் பற்றி பேசுகிறாரு, அண்ணா பற்றி பேசுகிறாரு, காரல் மார்க்ஸ் பற்றி பேசுகிறாரு. இவர் வந்து எல்லா கட்சியும் மாதிரி தான் இருக்கார். பாமக கட்சியில் இருக்கிற சின்னத்தையும் இவங்க சின்னத்தையும் பார்த்தோம்னா நமக்கு எந்த வித்தியாசமுமே தெரியாது அப்படின்னு துக்ளக் குருமூர்த்தி வந்து இப்போ பேசியிருக்காரு. இவரும் பெரியாரை பற்றி சொல்கிறார், இவரும் அண்ணாவை பற்றி சொல்கிறார், இவரும் காரல் மார்க்ஸ் பற்றி சொல்கிறார். இவரும் நீங்கள் பாமகவில் இருக்க சின்னத்தெல்லாம் பார்த்து விஜய் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. விஜய் அவர்கள் சோசியல் மீடியாவை வச்சே அரசியலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுவார் போல். ஏன்னா சோசியல் மீடியாக்களில் நமக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, லைக்ஸ் இவ்வளோ வருது, வியூஸ் இவ்வளோ வருது அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க போல். தலைவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கு முக்கிய காரணமே இதுதான். ஏன்னா கொரோனா டைமில் வந்து நம்ம வெளியில் சுற்றி பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்படி பண்ணாமல் நம்மளால் ஜெயிக்க முடியாது. நம்ம வீட்டிலே உட்காந்து வீடியோ வெளியிட்டுலாம் ஜெயிக்க முடியாது அரசியலில். அதனால் என்னை நம்பி வரவங்களை பலிகடா ஆக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி தான் தலைவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் வந்து அந்த சோசியல் மீடியா அரசியலை தான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பார் போல். இப்போ நேற்று கூட ஒரு வீடியோவில் பேசுகிறாரு, சோசியல் மீடியாவில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறவங்களெல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாராம். இவங்க சோசியல் மீடியா படம் தான் உலகத்திலே இந்தியாவிலேயே பெருசு அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அதை விஜயே சொல்லிக்கிறாரு. சரி, ஓகே, என்னவோ அரசியலுக்கு வந்துட்டார், அறியாப்புள்ள தெரியாமல் வந்தாரா என்னன்னு தெரில. மொத்தத்தில் இனிமே தான் சிறப்பான தரமான சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பார்க்க வேண்டியது இருக்குது.